இந்த முறை பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்தில் யார் ஆட்சி செய்வார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எல்டிஎஃப், யுடிஎஃப் இரண்டு முன்னணிகளுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஒரு சுயேட்சை வேட்பாளர் பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் சுயேட்சை வேட்பாளரின் தீர்மானம் இரண்டு முன்னணிகளுக்கும் முக்கியத்துவமாக மாறியுள்ளது. கடந்த முறை அதிகமான உறுப்பினர்களின் பலத்துடன் எல்டிஎஃப் ஆட்சி நடத்திய பஞ்சாயத்து தான் பள்ளிவாசல். ஆனால் இந்த முறை பள்ளிவாசலில் யார் ஆட்சி செய்வார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. 14 சீட்டுகள் பஞ்சாயத்தில் மொத்தமாக உள்ளது. இதில் 7 சீட்டுகளில் யுடிஎஃப் வெற்றி பெற்றது. 6 சீட்டுகளில் எல்டிஎஃப் வெற்றி பெற்ற போது ஒரு சுயேட்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றார். ஆட்சியை பிடிக்க சுயேட்சை வேட்பாளரின் உதவி இரு முன்னணிகளுக்கும் தேவை. 7 சீட்டுகள் உள்ள யுடிஎஃப் உடன் சுயேட்சை வேட்பாளர் இணைந்தால் யுடிஎஃபின் ஆட்சி 8 உறுப்பினர்களுடன் நடத்தலாம். சுயேட்சை வேட்பாளரின் பின்துணை எல்டிஎஃப் கிடைத்தால் ஒரே போல 7-7 என்ற நிலையில் இரு முன்னணிகளுக்கும் வேட்பாளர்கள் கிடைப்பார்கள். இவரின் பின்துணை பிடிக்க இரண்டு முன்னணிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. 2015 தேர்தலில் யுடிஎஃப் தான் பஞ்சாயத்தில் ஆட்சி செய்தது. கடந்த முறை ஆட்சி எல்டிஎஃப் பிடித்தது. எல்டிஎஃப் இந்த முறை வெற்றி கிடைக்கும் என்று நம்பிய ஒரு பஞ்சாயத்து தான் பள்ளிவாசல். நியூஸ் பீரோ, அடிமாலி.